பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் இந்தியாவின் பகல்கம் தாக்குதல் நடத்தியதற்கு பிறகு இந்தியாவும் பாகிஸ்தானும் மிகப்பெரிய ஒரு போர் சூழலுக்குள் சென்றது. அனைவரும் பெரிய போர் ஏற்படலாம் என்றெல்லாம் சொல்லியிருந்தார்கள். பட் ஆனால் நம்ம 16 நாட்களுக்கு முன்னவே அந்த போர் சூழல் எப்படி இருக்கும் என்பதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இந்திய சுதந்திர ஜாதகத்தை பார்த்துவிட்டு அதன்படி ஒரு சில கணிப்புகள் செய்திருந்தோம். அதன்படியே இப்போது தற்சமயம் நடந்து வருகின்றது. அதில் 7/5/2025க்குள் இந்தியா திருப்பி தாக்கும் என்று சொல்லியிருந்தோம். அதே போல் இந்தியா 7/5க்குள் தாக்கியது. இது பெரிய அளவில் போராக வெடிக்க வாய்ப்பில்லை. சிறிய போர் பதட்டத்தை உண்டாக்கும். அதற்கு பின் ராஜாங்க சமாதான நடவடிக்கைகள் மே மாதம் உண்டாகும் என்று சொல்லியிருந்தோம். அதுபடியே இப்போது பாகிஸ்தான் சமாதானத்திற்கு வந்திருக்கின்றது. ராஜாங்க சமாதான நடவடிக்கைகள் உண்டாகியிருக்கின்றது. இது நல்லது தான். மறுபடியும் சில வாலாட்டுதல்களை, சில போர் பதட்டங்களை ஜூன் ஜூலைக்குள் சில சலசலப்புகள் இருந்தாலும் கூட ஆகஸ்ட் 15 இந்தியாவின் சுதந்திர தினத்துக்குள் இந்தியா இந்த பிரச்சனையை முடித்துவிடும் அல்லது இதை ஒரு தீர்வு கண்டுவிடும் என்று நாம் சொல்லியிருந்தோம். அந்த தன்மை இப்போது நடந்து கொண்டு வருகின்றது. போர் ஏற்பட்டது நல்லது தான் என்பது நாம் இந்த பதிவு மூலம் சொல்கின்றோம். சிலருக்கு தோன்றலாம் பெரிய போர் ஏற்பட வேண்டும், ஆக்குபைடு காஷ்மீரை நம்ம கைப்பற்ற வேண்டும், இப்படிலாம் சிலர் நினைத்திருப்பார்கள். ஆனால் போர் சமாதானம் உண்டாவது என்பது நல்லது தான். இந்திய சுதந்திர ஜாதகத்தில் பெரிய போர் வெடிக்க வாய்ப்புகள் இல்லை. அது மட்டும் இல்லாமல் பெரிய போர் உண்டாகும் போது பெரிய அளவில் மக்கள் தொகை பாதிக்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கையை செய்கிற அளவுக்கு நம்மளும் இப்போது பொருளாதார ரீதியாக முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்தில் போய் நம்ம அதை செய்யக்கூடாது. போரில் ஈடுபட்ட வளர்ந்த நாடுகளே அதை சரியாக முடிக்க முடியாமல் திணறுவதை பார்க்கும்போது பெரிய போரை நாம் தொடங்கக்கூடாது என்பது நல்ல ஒரு விஷயம்தான், நல்ல ராஜாங்க நடவடிக்கை தான். ஆக நாம் செய்து வருகின்றது சரியான போக்கில் இந்தியா போய் கொண்டிருக்கின்றது. நாம் கணித்தது போல ஆகஸ்ட் மாதம்குள் இந்த பிரச்சனையை இந்தியா ஒரு தீர்வு கண்டிருக்கும். நன்றி, வணக்கம்.